எனக்கு அருமையானவர்களே, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை சேகரிக்கும் இந்த தேசத்திலே வாழுகின்ற நாமும் கூட அநேக தருணங்களில் ஏதேனும் சில காரியங்களை குறித்து செய்வதாக சொல்லிவிட்டு பின்பு சொன்னதை செய்ய இயலாமல் தடுமாறுகின்றோம், பின்வாங்குகின்றோம். நம்மால் செய்ய இயலாத ஒன்றை சொல்லாமல் இருப்போம். ஒருவேளை சொல்லிவிடுவோமே, ஆனால் அதை செய்தே முடிப்போம். காரணம், பரிசுத்த தேவனால் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் உள்ளதே தவிர நமது கட்டுப்பாட்டுக்குள் எதுவும் இல்லை என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பரிசுத்த தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன் என்று வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது, அதை செயலிலும் செய்து நடப்பிப்பது மிக மிக அவசியம். நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், அது எப்படி பரிசுத்த தேவனை நான் நேசிக்கின்றேன், அது நிச்சயம் உண்மைதான், ஆனால் என் கண்களால் காணாத அவரிடம் என்னுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுவது என்று? அது மிகவும் எளிது. நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றபடி அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் போதும். நாம் அவரை நேசிக்கின்றோம் என்று சொன்ன வார்த்தைகள் செயல்களாக மாறி போகும். நான் உன்னை முடிவில்லாத அன்பினால் நேசிக்கின்றேன், ஆகையால் என்னுடைய பேரன்பினால் உன்னை இழுத்துக் கொண்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றதை நாம் காண முடியும். இப்படியாக நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கின்றேன் என்று வார்த்தைகளினால் மாத்திரம் சொல்லாமல் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளின் படியே நமக்கு செய்து நம்மில் அவர் கொண்ட அன்பை வெளிப்படுத்தி இருப்பதையும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண முடியும். எப்படி எனில், அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளும் எவரும் அழியாமல் சரீர மரணத்திற்கு பின்பு நிலையான நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு அவரையே நமக்காக சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நம்மை மீட்டெடுத்து அவர் நம்மில் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தினார். நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நமக்கு சொல்லி இருக்கின்ற கிட்டத்தட்ட 7000க்கும் மேலான வாக்கு தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் அப்படியே ஆகுக என்றும் செய்திருப்பதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த தேவனால் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் அவருடைய நண்பன் என்றும் அழைக்கப்பட்டவனுமாகிய ஆபிரகாம் என்ற ஒரு நீதிமான் இருந்தான். பரிசுத்த தேவன் ஆபிரகாம் தன்மேல் கொண்ட விசுவாசத்தையும் அவர் மேல் கொண்ட அன்பையும் சோதிக்கும்படியாக அவனை ஒரு சோதனைக்கு உட்படுத்துகின்றார். தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினபடி கிட்டத்தட்ட 25 வருடங்கள் காத்திருந்து தன்னுடைய 100வது வயதில் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அவன் அதிகமாய் நேசித்த அவனுடைய ஒரே மகனான ஈசாக்கை தனக்காக பலியிடும்படி சொல்லுகின்றார். ஆபிரகாமும் தான் பரிசுத்த தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் படியும் அவர் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாகவும் அவர் செய்யும்படி சொன்ன தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகின்றான். அதன்படியே 17 வயது நிரம்பிய தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலி கொடுக்க முற்படுகின்றான். தன் மகனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கின்றான். அந்த சமயத்தில் பரிசுத்த தேவனுடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, உன் மகன் மேல் உன் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே. ஈசாக்கு உனக்கு ஒரே மகனாக இருந்த போதிலும் அவனை நீ அதிகமாக நேசிக்கின்ற பட்சத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அவனை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், அதாவது தேவன் மேல் முழு விசுவாசமும் அன்பும் உள்ளவனாய் காணப்படுகின்றாய் என்று சொல்லுகின்றார். இதன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். இந்த சம்பவத்துல ஆபிரகாம் பரிசுத்த தேவன் மேல் முழு விசுவாசமும் அன்பும் கொண்டவனாய் இருந்தான் என்பதை தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே, அதாவது தன்னுடைய ஒரே மகன் என்றும் கூட பாராமல் தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அவனை பலி கொடுக்க முற்பட்டான். இது நிமித்தம் ஆபிரகாம் பரிசுத்த தேவன் மேல் கொண்ட விசுவாசம் அன்பும் செயல் வடிவில் வெளிப்படுகின்றதை நாம் காண முடிகின்றது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட இப்படித்தான் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் மேலும் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மேலும் அன்பு கூறுகின்றோம் என்று வார்த்தைகளினால் மட்டும் சொல்லாமல், எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினானோ அப்படியே நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். நம்மில் நாம் அன்பு கூறுகின்றது போல பிறரிலும் அன்பு கூறுவோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் பரிசுத்த தேவன் மகிமைப்படும்படியான எல்லாவற்றையும் சொல்லால் மட்டும் அல்லாமல் செயலாலும் செய்து காட்டுவோம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.